கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு கருத்தாய் நாம் செய்ய போகிற ஜெபம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், எல்லா பாடுகளிலும் இருந்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் விடுதலை ஆக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் பல்வேறு வகையான காரியங்களில் ஈடுபடும் பொழுது பல்வேறு சேலஞ்சுகள், நமக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களை சந்திக்கிறோம். ஐயா, மனிதன் அனுதினமும் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய புறப்படுதல், அவனுடைய நோக்கங்கள், அவர்களுடைய தொழில், வியாபாரம், ஊழியம் போன்ற எல்லாவற்றிற்கும் தகுந்தது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் செய்கிறது. பிரச்சனைகள் இல்லாமல், போட்டிகள் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மகா பெரிய உயர்வான உன்னத நிலை அடைந்ததாக சரித்திரம் இல்லை. எல்லா வெற்றிகளுக்கும் முன்பாக, எல்லா விதமான அச்சீவ்மென்ட்க்கும் முன்பாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துதான் சாதித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வந்திருக்கிற எந்த பிரச்சனையையும் லகுவாக எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே உன்னோடே இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உலகத்தாருக்கு வருகிறது போல ஒருவேளை சோதனைகளும் உபத்திரவங்களும் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதிருங்கள். ஐயா, எல்லாருக்கும் வருகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை. ஆதலினால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு வருகிற சோதனைகளோடு உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் இந்த கர்த்தர் உங்களுக்காய் ஏற்படுத்துவார். எத்தனை பெரிய பாக்கியசாலிகள் நீங்கள் பாருங்கள். உலகத்தாருக்கும் உங்களுக்கும் வருகிற சோதனைகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னையா வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ஒருவேளை தப்பிச் செல்லும் போக்கு இருக்காது. உங்களுக்கு ரெண்டு காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட, ஐயா, உங்கள் உபத்திரவங்களை, துன்பங்களை, பாடுகளை, கஷ்டங்களை என்னால் தாங்கவே முடியவில்லை, இதை நான் வாழ்வதை விட சாவதே மேல், நான் சாவது நலமாயிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறது போன்ற பிரச்சனைகளில் கூட கர்த்தர் திராணிக்கு மேல் உங்களை சோதிக்கப்பட இடம் கொடுப்பதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அதே சமயத்தில் இரண்டாவது காரியம் இருக்கிறது. நிச்சயமாய் சோதனைகளோடு கூட உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் தப்பித்து போவீர்கள். ஐயா, ஏன்னா ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிற உங்களுக்கு அவரே செவி கொடுத்து, உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து, இந்த கர்த்தரே உங்களோடே இருந்து உங்களை உயர்த்தி விடுவித்து கனப்படுத்துவார். உங்களுக்கு வர்ற சோதனைகளின் முடிவு கனமாயிருக்கும், மகிமையாயிருக்கும். ஐயா, நீங்கள் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு தப்பி நீங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா, இந்த குடும்பம் இதோடு அழிந்து போயிருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். இந்த குடும்பம் பட்ட பாடுகள், இந்த குடும்பத்தார் பட்ட பாடுகளில் இனி இவர்கள் பிழைக்கவே முடியாது, இவர்கள் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது என்று நினைத்தோம். ஆனால் இன்று இவர்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் உயர்ந்து உன்னத நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஐயா, இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிழைக்கப் போகிறது, இவர்கள் எப்படி சாப்பிட போகிறார்கள், எப்படி படிக்க போகிறார்கள் என்று நினைத்தோமே, இவர்கள் பிள்ளைகள் அல்லவா இன்று மகா உன்னதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற, ஐயா, உங்களை பார்த்து அதிசயப்படுகிற மகா உன்னதமான நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஐயா, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு முறை பாருங்க, உகாண்டா தேசத்தில் இருந்து ருவாண்டா என்ற ஒரு குட்டி தேசத்திற்காக கடந்து செல்ல வேண்டும். எங்களது 4 வாகனங்கள், எங்கள் லாரி, ட்ரக், காரு என்னும் குருசேடு உபகரணங்களோடு ஆப்பிரிக்காவின் உகாண்டா தேசத்தில் இருந்து ருவாண்டா
தேசத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். நடந்தது என்ன தெரியுமா அருமையான தேவ பிள்ளைகளே? ஒரு அற்புதமான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. அந்த நாட்டின் எம்பசி எங்களோடு வந்திருந்த வாகனங்களையும், எங்களுக்குள்ள வாகனங்கள், எங்கள் பொருட்கள், உடன் வந்திருந்தவர்களை அனுமதித்தார்கள், எங்களையோ அனுமதிக்கவில்லை. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றார்கள். ஐயா, நாங்கள் அநேக சிரமங்களிலே அகப்பட்டோம். இறுதியாக நாங்கள் போய் மறுபடியும் அப்ரோச் பண்ணும் பொழுது, நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள், உங்களை தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் என்னோடு சொன்னார், உன்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு சரிதான். எத்தனை ஸ்டேஷன்ல, எத்தனை எமிகிரேஷன் ஆபீஸ்ல சொன்னாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் சரி, உன்னோடு இருக்கிற ரெக்கார்ட் இட் இஸ் ரைட் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு மகாபெரிய தைரியத்தை கொடுத்தார். பாருங்க, எல்லா இடங்களிலும் எங்களை உபத்திரப்படுத்தினார்கள். நாங்கள் நடு இரவிலே இந்த எமிகிரேஷன் ஆபீஸ்ல இருந்து அடுத்த பட்டணத்தில் இருக்கிற எமிகிரேஷன் ஆபீஸுக்கு முழுவதும் அலைந்து திரிந்தோம் காரில். கர்த்தர் சொன்னார், ஐயா, அற்புதமான வார்த்தை, உங்களுக்கு எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உங்களுக்கு வருகிறது. ஆனால் என் பிள்ளைகளே, உங்களுக்கோ நான் திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்கப்பட அனுமதிப்பதில்லை. ஆனாலும் நீங்கள் சோதனையோட கூட உங்களுக்கு, நீங்கள் சோதனையில் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கர்த்தர் எனக்கு அறிவுறுத்தினார். அந்த நடு இரவு வேளையிலே மகாபெரிய ஆச்சரியம். நாங்கள் கடந்து சென்றோம். உகாண்டா தேசத்தில் உள்ள கம்பாலா எமிகிரேஷன் ஆபீஸுக்கு சென்று நாங்கள் சந்திக்கும் பொழுது, அங்கே ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், எதுவும் சொல்லாமல் உங்க 5 பாஸ்போர்ட்டையும் கொடுங்கன்னு சொன்னார். அப்படியே கொடுத்ததுதான் உண்டு. அந்த மனுஷன் 5 பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு சாதாரண ஃபீஸை வாங்கி கொண்டு சென்று 5 பாஸ்போர்ட்லையும் அற்புதமான பெர்மிட் சீலை கொடுத்தார். ஆஹா, எத்தனை ஆச்சரியம்! நான் ஒன்றுமே பேசவில்லை, ஒன்றுமே நான் அவற்றை விளக்கம் சொல்லவில்லை, எங்கள் ஆபத்தை சொல்லவில்லை. நாங்கள் சும்மா இருந்தோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு சோதனைகள் வரும் பொழுது சோதனையோட கூட தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று விசுவாசியுங்கள். ஐயா, உங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். பயப்படாதிருங்கள், புலம்பாதிருங்கள், அழுது கண்ணீர் வடிக்காதிருங்கள். யார் யாரிடமோ சென்று அழுவதை நிறுத்திவிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். ஐயா, அவர் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் உங்களுடையதல்ல. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வந்த யுத்தம் உங்களுடையதல்ல. யுத்தம் என்னுடையது. அதை கர்த்தரே பண்ணுவார். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எத்தனையோ கஷ்டங்கள், சூழ்நிலைகள், குழப்பங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஏமா, அங்கேயும் இங்கும் ஓடாதே, அல்லல் படாதே, அவசரப்படாதே, மனிதர்களை தாடி தேடி ஓடாதே. என்ன செய்ய? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொள். என்னையா நடக்கும்? அந்தரங்கத்தில் இருக்கிற ஓ லார்ட் பிதாவை நோக்கி நான் என் தனி அறையிலே ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறேனே, என்ன நடக்கும் என்று கேட்கிறீர்களா? ஒரு நாள் உங்களுக்கு சரியான நாள், சரியான நேரத்திலே, ஐயா, உங்கள் ஆபத்தின் விளிம்பில் ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்று போகாதபடி, அழிந்து போகாதபடி, கெட்டழிந்து போகாதபடி, சரியான நேரத்திலே அந்த ரங்கத்திலே உங்கள் ஜெபங்களை கேட்கிற பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், உங்களுடைய காரியங்களை, வெற்றியை, உங்களுடைய விடுதலையை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, மேன்மையை, மகிமையை கேட்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஜாதி கூட்டங்கள், ஜன கூட்டங்களுக்கு முன்பாக கனப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து வந்த இந்த பிள்ளைகள், எத்தனையோ துன்பங்கள், மகா பெரிய சோதனைகளிலே அகப்பட்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். தப்பிச்
செல்லவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, நீர் வார்த்தையை அனுப்பி அழிவில் இருந்து அவர்களை விடுவிக்கிறவர் என்பதை உகாண்டா தேசத்திலே ஆப்பிரிக்காவிலே இருந்த எங்களை நீர் அப்படியாய் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவில் இருந்து சிக்கலில் ஆபத்தில் இருந்து விடுவித்தது போல இன்று உம்முடைய பிள்ளைகளை நீ ஆதரித்திருப்பதற்காக, இவர்களோடு பேசி இவர்கள் போய்கொண்டிருக்கிற மோசமான சங்கடமான விசுவாசமற்ற பயத்தோடு கூடிய ஒரு கொடூரமான பாதையில் இருந்து இவர்களை மீட்க கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே இந்த இரவு வேளையிலும் அதிகாலை வேளையிலும் தவறாமல் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஐயா அந்தரங்கத்தில் இருக்கிற உம்மை பார்த்து வேண்டுதல் செய்கிற ஜெபம் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதாவாகிய நீர் வெளியரங்கமாய் இவர்களுக்கு பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. சிறைப்பட்டு போன இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய், எந்த நாட்டில் யாரிடம் எந்த துன்பத்தில் எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், நிம்மதியற்ற சமாதானமற்ற சூழ்நிலையில் இருந்து இவர்கள் கணவன்மாரை மாற்றி திருத்தி ஐயா இவர்களுக்கு வேண்டிய அவர் கணவன்மாருக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அறிவுரைகளை கொடுத்து கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவீராக, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழும்படியாய் ஐயா ஸ்தோத்திரம் டாடி, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் சிக்கி இருக்கிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வெளிப்படும்படியான வெளியரங்கமான பதிலை, வெளியரங்கமான அடையாளத்தை ஐயா வெளியரங்கமான வெற்றியை கொடுப்பீராக. எல்லா கடன் தொல்லை பாரங்கள் கஷ்டங்கள் எல்லா விதமான உபத்திரவங்களின் சோதனைகளிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி அப்பா உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெபம் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரண மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். என் சகோதர சகோதரிகள் இனி மேலும் அவர்கள் அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதா இருக்கிறார், அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக அதிநிச்சயமாக எங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று விசுவாசித்து ஐயா நீங்க போராடி கொடுக்கிற வெற்றியை, என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான அதிசயமான வெற்றியை பெற்று இவர்கள் விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்று இவர்கள் கனப்படுத்தப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் அப்படியே செய்து இவர்களை பாதுகாப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் ஐயா ஒருவேளை யார் வேணாலும் சொல்ல நீங்க தப்பிக்க முடியாது, நீங்க தப்பிக்க முடியாது, இங்கிருந்து நீங்க தப்பிக்க முடியாது, நீ யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். தைரியமாயிருங்கள் ஐயா, என்ன மனிதனால் கூடாததெல்லாம் நம் தேவனால் கூடும். அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையில் நீங்க ஆகப்பட்டுக் கொண்டாலும் அங்கே இருந்து உங்களை விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.